விடாமுயற்சி போஸ்டரை பல பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபுதேவா நிறைய படங்கள் நடிக்க அது கருடனுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட படம். ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஐசக். இப்போ முதல் 2 பாகத்தில் என்னென்ன நடந்துச்சு, இப்போ லாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அது நான் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி பொறுத்திருந்து அவர் சொல்றது நீங்களே கேளுங்க. சார், இப்போ அஜித் சாரோடைய படங்கள் கூட இந்த போஸ்டர், ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ரொம்ப நாளாகவே அது வெளிவிடாமலே வச்சிருந்துருப்பாங்க போட்டிருக்கு. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர் வந்தது, அது பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்திடுச்சு. 2வது ஒன்று வந்தது, அது ஒன்றுமே புரியல அப்படின்ற ஒரு சூழல். இப்போ 3வது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விடாமுயற்சி போஸ்டரை பல பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு படத்தில் பல காட்சிகள் வரும், அதுலேருந்து ஒரு காட்சியை எடுத்து போடுறாங்க. ஒரு பையை தூக்கிட்டு ஒரு வர்றதை அதில் கேலி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் கேலி பண்ணுற மாதிரி சில ஸ்டில்ஸ் போஸ்டர்லாம் வரும், வேறு படங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். சரி, அதையெல்லாம் விட்டுறான், கடந்து போயிடுறான். இது ஒரு பையை தூக்கிட்டு ஒரு பெரிய மனுஷன் வர்றாரு, அவ்வளோதானே. சரி, இதை எதுக்கு கேலி பண்ணணும்? இந்த இதை மட்டும் கட் அவுட் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்துறாங்க, மார்க்கெட்டில் போய் நிறுத்துறாங்க, பயங்கரமாக பஸ்ஸில் தூக்கிட்டு நிற்கிறாரு அந்த பையன். இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட பார்க்கும்போது அதுக்கான ஒரு நல்ல வரவேற்பு தான் இருந்தது. ஸோ அந்த சிலர் இந்த ட்ரோல் பண்ணணும், அவங்களுக்கான வளர்ச்சி ஏற்படுத்திக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஓகே சார், இப்போ ஒரு கார்த்தியோட ப்ராஜெக்ட், நலன் குமாரசாமியோட இந்த ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வாவாத்தியார்னு ஒரு படம். அந்த படம் துவங்கி ரொம்ப மாதங்கள் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுலபமாக அந்த டைரக்டர் ஒர்க் பண்ணுறதா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. கார்த்தியே அந்த டைரக்டர் மேலே கடுமையான கோபத்தில் ஒரு 15 நாள் ஷூட்டிங்கே வரல. என்னன்னா என்னையா அவ்வளோ சுலபமாக எடுக்கிறாரு, எடுத்ததையே எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒரு தெளிவோட வந்திருக்காரா இல்லையா, அந்த அளவுக்கு பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகி இந்த படத்தை விட்டு வெளியேற நிலைமைக்கெல்லாம் போயிருக்காரு. அப்புறம் உட்கார வச்சு சமாதானப்படுத்தி மறுபடியும் அவரை தொடர்ந்து நடிக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போதான் அவங்க ஒரு பாதி கிணறு தாண்டி இருக்காங்க. அப்போ இவர் கார்த்திக் சுப்ராஜோட ப்ராஜெக்ட் கூட இப்போ இவர் நம்ம சூர்யா சார் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எந்த மாதிரியா இருக்கும் சார்? அது அந்தமான்ல ஷூட்டிங் நடந்துருக்கு, ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த ஆண்டை மையப்படுத்தி எடுக்கிறாங்க சார்? இல்லை, அது பீரியட் ஃபிலிமா என்னன்னு நமக்கு தெரியல. பட் வழக்கமான ஒரு கேங் ஸ்டோரி தான். இந்த ஜிகர் தண்டா படங்கள் எல்லாம் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருக்காரு அவர். ஓகே, படத்தில் நிறைய வில்லன்கள் இருக்காங்க. இப்போ அந்த கார்த்திக் சுப்ராஜ் பண்ணோம்னாவே அந்த மாதிரியான ஒரு பிம்பம் கிரியேட் ஆயிடுச்சு. அது இங்கே இருப்பார், அங்கே இருப்பார், திடீர்னு பர்மா போவார், அங்கேருந்து தேக்க எடுப்பாருன்ற மாதிரி ஒரு விஷயங்கள்ல. சார், இப்போ பிரபுதேவா சாருடைய படங்கள், அதாவது அவருடைய நடனங்கள், அவர் எப்போவும் சில விஷயங்கள்லாம் மைக்கேல் ஜாக்சனுக்கு அடுத்து இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் பேர் வாங்கிட்டார். இப்போ அவருடைய படங்கள், ஏன்னா அவருடைய டைரக்ஷன் கூட நல்லா இருந்தது. விஜய் சாரை வச்சு கூட போக்கிரி படம் பண்ணியிருந்தார். இவருடைய படங்கள், நடிக்கும் படங்கள் கூட நல்லா இருக்கும். கோட்லியும் நடிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு படம் பூஜை போட்டிருக்காங்க, சிங்காநல்லூர் சிக்னல். இது எதை மையப்படுத்தி இந்த கதை ட்ராவல் ஆகுது சார்? இல்லை, முதல்ல பிரபுதேவா நிறைய படங்கள் நடிக்கிறத முதல்ல நிறுத்தணும். என்ன காரணம் அப்படின்னா, ஏதோ நம்மளை கேட்குறாங்க, நம்ம நடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நடிக்கிற மாதிரி இருக்குது. அவருக்கான கிரேஸ் ஒரு காலத்தில் இருந்தது இல்லை, அதை அவர் நினச்சிருந்தா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். ஒரு முறை ரைட்டர் விஜி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். அவரோட நான் பஞ்சாப் போயிருந்தேன், பிரபுதேவா வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சோடனே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டுட்டாங்க அந்த இடத்துல பிரபுதேவாவை பார்க்கறதுக்கு. நம்ம தான் தமிழில் ஒரு பெருசாக அவருக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் எந்த மாநிலத்துக்கு போனாலும் இந்தியாவில் பிரபுதேவாவை பார்த்தா ரஜினி கமலுக்கு எப்படி கூட்டம் வருமோ அப்படி கூட்டம் வருதுன்னு அவர் சொன்னார். அப்படி இருக்கிற ஒரு மனிதர் எப்படிப்பட்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, நடுவில் சவச்சவச்சவச்சவன்னு என்னென்னவோ படங்களில் நடித்து அது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. ஸோ அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு படத்துக்கு 4 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு போடுங்க. அவர் இந்த 4 கோடியை பெருசாக நினைக்கிறாரு. ஆனால் அவருடைய கரியர் அது அப்படியே பின்னாடி கீழே போயிட்டே இருக்குங்கிறத அவர் உணரவே இல்லை. அதுதான் நமக்கு அதில் ஒரு பெரிய வருத்தம். இப்போ சிங்காநல்லூர் சிக்னல் டைட்டில் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ஹியூமராக இருக்குது. இந்த ஹியூமரோட அந்த படத்தை, அவருக்கு ஹியூமர் சூப்பராக வரும். அது பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குது. படத்தை பற்றி இல்லை, படத்தில் ஒரு அம்மா கேரக்டர் வருது போல இருக்கு, பிரபுதேவாவுக்கு அம்மா கேரக்டர்.
அதை யாரை நடிக்க வைக்கிறது அப்படின்னு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகி இவங்கள பண்ணலாமா அவங்கள அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த நிகழ்ச்சிக்கு அந்த துவக்க விழான்னு நினைக்கிறேன் ஆமாம், இப்போ நடந்தது இல்லையா, அதுக்கு குட்டி பத்மினியும் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு சரி கூப்பிட்டாங்களே அப்படின்ட்டு வந்திருக்காங்க. வந்தவங்கள பார்த்தோன்னே அடடா இவங்கள நம்ம மறந்துட்டோமே அப்படின்ட்டு நீங்கள் தான் அந்த படத்தில் பிரபுதேவாவுக்கு அம்மாவை நடிக்க அப்படின்னு சொல்லி அங்கே மேடையிலேயே வச்சு கமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. சூப்பர் சார், சூப்பர். அது வந்து ஒரு போக்குவரத்து காவல்துறை அதிகாரியை பொறுத்து ஒரு சிக்னல் வந்தாலே அப்படித்தானே வரணும், டிராஃபிக் போலீஸாக நடிக்கும். ஆமாம் ஆமாம், நிறைய செய்திகள் எல்லாம் கூட பார்த்துருப்போம். அதாவது வந்து டிராஃபிக் கிளியர் பண்ணுறதே நடனம் ஆடியே கிளியர் பண்ணுவாங்க. ஒருவேளை அதை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குமோன்னு இருக்கலாம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக சார். சார் இப்போ ஒரு எஸ்கே சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் கொட்டுக்காளின்ற படம், இதில் வந்து ஹீரோவாக சூரி வராரு. இந்த படம் எப்படி இருக்கும் சார்? ஏன்னா கருடனுக்கு அப்புறம் வந்து திருப்பி ஒரு கொட்டுக்காளின்னு ஒரு படம், அந்த படம் வந்து புறாமே கிராமத்தை பின்னணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது உங்களோட நீங்கள் கருடனுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட படம் அது. ஆக்சுவலாக என்னென்னா கூழாங்கல்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படம் பல பேர் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். பட்டு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படம் அது. ஒரு ஆர்ட் ஃபிலிம்க்குரிய லட்சணம் அது உள்ளே இருக்கும். ஒரு ஷாட் அப்படியே வச்சுருவாங்க, அப்படியே நடந்து போயிட்டே இருப்பார் அவர். அந்த கேமராலாம் நான் மாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். ஓகே ஓகே. மொத்தமே ஒரு 1.5 மணி நேரம் படம். அதில் ஒரு கேரக்டர் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போகிறது தான் ஓகே ஓகே கதை. நடந்து போயிட்டே இருப்பார். என்னெல்லாம் நடக்குதுங்கிறத எடுத்துருவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் படம் முழுக்க கெட்ட வார்த்தையாக இருக்கும். ரொம்ப காது கொண்டு கேட்க முடியாது, முக்கியமாக பெண்கள் பார்க்கவே முடியாது, அப்படி இருக்கும் அந்த படம். அந்த டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு, கொட்டுக்காளின்னு. இது வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம். அது பல இடங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி நிறைய விருதுகளை அள்ளிடுச்சு. இதை சிவகார்த்திகேயன் பார்த்துட்டு இந்த படம் வந்து 10ஓட 11 போயிடக்கூடாது, இது நம்ம இப்போ கம்பெனியில் இதை ரிலீஸ் பண்ணோம்னா பல பேர் இந்த படத்தை பார்ப்பாங்க. அது முக்கியமாக அவருடைய நெருங்கிய நண்பர் சூரி நடிச்சிருக்க படம். ஸோ அதனால் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த படத்தை அவர் வாங்கி ரிலீஸ் பண்ணார். ஓகே ஓகே. அதுதான் சென்டிமெண்ட்டாகவும் செட் ஆகிக்கும். படத்தில் அவர் சிவகார்த்திகேயன் நடிக்கலைனாலும் அவங்களுடைய காம்போ ஒர்க் ஆயிரும். இன்னொன்று அவங்க ராசி ஒத்து போயிடும் மாதிரி. ஓகே சார், ரொம்ப சிறப்பு. எங்களுக்கான இந்த வாரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புது அப்டேட்டுகள் கொடுத்துட்டீங்க. இன்னும் நிறைய அப்டேட்டுகள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்வுகளை உங்களை சந்திக்கிறோம் சார். வணக்கம். நன்றி. புது தகவல்களையும் இனி வரப்போகிற ஒவ்வொரு வீப்ளே ட்ரெண்டிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ட்ரெண்டிங்கில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வியூவர்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிட்டு வீப்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.